ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்தவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ளே எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது. ஆனால் 10 நாளுக்குள்ளங்கிறப்ப எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 நாளுக்குள்ளே எப்படி ரெடி பண்ண முடியும் இவ்வளோ பணத்தை அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, நானும் கஷ்டத்தில் தானம்மா இருக்கிறேன். அதனால் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நான் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குறோன்னே சொல்லுங்கள். ஏதாவது கிடச்சிரும் பணம். 3,00,000 ரூபாங்கிறப்போ நம்ம 10 நாளில் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வேறு வழி கிடையாது. எப்படியாவது ரெடி பண்ணி தான் அனுப்பி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மள சார்ந்த விஷயங்களை நம்ம ஒழுங்காக முடிவெடுத்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையும் செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்துட்டு போகிறதுங்கிறது தான் முக்கியமாக இருக்குது இப்போதைக்கு. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒன்றும் இல்லை, அன்னைக்கு கொடுத்தாங்க பண்ணாங்க, நான் இல்லைங்கள. இப்போ திடீர்னு கேட்டோன்னே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது தான். அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான், எல்லாருக்குமே உள்ளது தானே அப்படின்னோடனே, ஆமாம் அதனால தான் எனக்குமே இதாக இருக்குது. டக்குன்னு நம்ம ஒரு சில விஷயத்தில் டக்குன்னு வாங்குகிறோம் கொடுக்குறோம், அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயம். ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு டக்குன்னு வாங்குறது பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தானே அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு சில விஷயத்தில் நம்மளால் டக்குன்னு எடுக்கிறோம் இது பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளால் எதையும் செய்ய முடியுது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் பேச போகிறதில்ல, பண்ண போகிறதில்ல. ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாமல் இருக்குது பண்ணுது அப்படிங்கிறத தாண்டி அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம நம்ம இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனால் நம்மளால் இதுக்கு மேலே கொஞ்சம் மனசளவில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது டைம்ங்கிறது நம்மள சார்ந்தா தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாமே இது பண்ணுறோம். ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதுக்கான இது அவங்களுக்கு இல்லை. போக போக எல்லாமே சரியாயிடும். இதுக்கு மேலே நம்ம இந்த நேரத்தில் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கான இதை நம்ம தான் இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஒரு சில நேரத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். இதுக்கு மேலே இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்ல. போக போக உங்களுக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க, பண்ணிக்குவாங்க. என்ன தான் அவங்க இன்றைக்கி நம்மள வேண்டாம் வெறுப்பாக இது பண்ணாலும் செஞ்சாலும், அதுக்கான டைமுங்கிறது கிடைக்கிறதுக்கு நம்ம ஓரளவு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் முயற்சி பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள. இதுக்கு அடுத்ததில் எது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த மாற்றாம நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.